ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சூர்யா. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரைஸ், அதாவது அரிசி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும். அண்ட் இப்போ முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து சோஷியல் கண்டென்ட் ஏதாவது அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்னு கேட்டப்போ சோஷியல் கண்டென்ட் பேசுன்னு சொன்னாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், நான் இந்த சேனல் ஆரம்பித்ததோட முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை மட்டுமே பேசணுங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தேன். அண்ட் இன்றைக்கி சோஷியல் கண்டென்ட் பேசுகிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. பெரிய பெரிய சேனல்ஸ் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் பற்றி நிறைய சேனல்ஸ் பேசுகிறாங்க, டெக்னாலஜி பற்றி நிறைய சேனல்ஸில் பேசுகிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு இப்போது புது புது சேனல்ஸ், நல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்குது. பட் தமிழில் விவசாயத்தை பற்றி மட்டுமே பேசுகிறதுக்குன்னு தனியாக எந்த சேனலும் இருந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல. அண்ட் அதுக்காக சரி நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த சேனல். ஸோ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் டாபிக்ஸ் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் விவசாயம் சம்மந்தமான டாபிக்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பேசுகிறேன். அண்ட் ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். அரிசி பார்த்தீங்கன்னா சுமார் 60% உலக மக்களோட ஸ்டேபிள் ஃபுட்டாக அரிசி தான் இருக்குது. அண்ட் இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட அரிசியோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டைவா. அரிசியில் மொத்தம் 2 வகைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ரைஸ் அண்ட் ஏஷியன் ரைஸ். இது இப்படி 2 வகைகள் இருக்குது. இந்தியாவில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் மைஸ்க்கும் அடுத்தபடியாக அதிக அளவில் பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். 2017 இந்தியாவோட டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 263 மில்லியன் டன்ஸ். அதில் ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 106 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் சைனா வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் முதல் இடத்துல இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 328 மில்லியன் ஹெக்டர்ஸ். அதில் கல்டிவபிள் லேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 143 மில்லியன் ஹெக்டர்ஸ். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டுமே இந்தியாவில் 40 மில்லியன் ஹெக்டர்ஸ் அளவுக்கு பயிரிட்டிருக்காங்க. அரௌண்ட் 30% லேண்டில் இந்தியாவில் ரைஸ் கல்டிவேட் பண்ணியிருக்கும் போதே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த பரப்பளவில் 40% இடத்துல ரைஸ் மட்டுமே பயிரிடுறாங்க போது இது இந்தியாவில் எந்த அளவு முக்கியமான பயிருங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரைஸை வந்து நம்ம ரைஸ்ன்னு சொல்லுவோம், சில பேர் பேடின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரைஸ் அண்ட் பேடி இது ரெண்டுத்துக்கும் உள்ள சரியான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் பேடி அப்படிங்கிறதோட ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் ரைஸ். அந்த ஹோல் பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேடின்னு சொல்லுவோம். அதில் நம்ம சாப்பிட்ற அந்த எடிபிள் பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, வெள்ளையா நெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மட்டும்தான் ரைஸ்ன்னு சொல்லணும். மற்றபடி அந்த கிராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேடின்னு சொல்லுவோம். ஸோ பேடி அதோட ஒரு சின்ன எடிபிள் பார்ட் மட்டும்தான் ரைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு போத் டிராபிக் அண்ட் சப்ட்ராபிக் 2 கண்டிஷன்லையுமே ரைஸ் வளருது. அண்ட் எங்கெங்கெல்லாம் அரிசி அதிக அளவில் பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், சைனா, பர்மா, தாய்லாந்து, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், பிரேசில், சவுத் வியட்நாம், இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் அதிக அளவில் பயிரிடுறாங்க. அண்ட் பெரி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்ற கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே கம்மியான லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடாதீங்க, அதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் குண்டாயிடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைஸை அவாய்ட் பண்ணுற ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் கோதுமைன்னு சொல்லி அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டர் லேயரில் மட்டும்தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. பட் நம்ம பாலிஷ் பண்ணும்போது மொத்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் மாவு மட்டும்தான் சாப்பிட்றோம். அது மட்டும் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பிரச்சனை கொடுக்குது. அண்ட் சரி, பாலிஷ் பண்ணாத நம்ம நாட்டு ரக பயிர்கள், நாட்டுப்புற அரிசிகளை சாப்பிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அதே போல் அரிசியில் பார்த்தீங்கன்னா 76% கார்போஹைட்ரேட் இருக்குது. ஃபேட் பார்த்தீங்கன்னா 0.4 to 1.4% தான் இருக்குது. ப்ரோட்டீன் 6.5% to 7.5% இருக்குது. அண்ட் ரிபோஃப்ளோபின், தைமின், இது மாதிரி சில விட்டமின்ஸும் இருக்குது. அண்ட் வீட்டுக்கும் ரைஸுக்கும் வீட்டை விட ரைஸ் பெஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ரைஸை விட ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஓகே, உண்மைதான். பட் ஆனால் ப்ரோட்டீன் அசிமுலேஷன் ரேட் அப்படின்னு நம்ம பாடிக்கு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது. ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 73.8% வந்து ப்ரோட்டீன் அசிமுலேஷன் ரேட் இருக்குது. பட் வீட்டுக்கு 53% மட்டும்தான் ப்ரோட்டீன் அசிமுலேஷன் ரேட். ஸோ நமக்கு வீட்டை விட அரிசியில் மட்டும்தான் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிது.
ஸோ நம்ம தைரியமாக அரிசியை சாப்பிடலாம், நம்பி சாப்பிடலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் எப்படி தோன்றுச்சு அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் நான் மேபி நாளைக்கு ரிலீஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. எப்படி ரைஸ் எப்படி கல்டிவேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவைப்படுது, எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியான வீடியோ வந்து நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.